ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று உலகின் மிகப்பெரிய இரு இராணுவ சக்திகள் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையேயான சிக்கலான இராணுவ ஒப்பீட்டை நாங்கள் தற்பொழுது பார்க்க போகின்றோம். நான் உங்கள் குணரத்னம் மாரமணன். இரு நாடுகளும் அணு ஆயுதங்களில் முதல்நிலை வகிக்கின்றன. ஆனால் யார் முன்னிலை வகிக்கின்றனர்? யார் பலமானவர்? விமானப்படை முதல் ரகசிய ட்ரோன் போர் வரை அனைத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் காணலாம். செலவிலும் நவீன தொழில்நுட்பத்திலும் அமெரிக்கா முன்னிலை வகிக்கின்றது. எண்ணிக்கையும் இடர்கால ஆயுத வளத்திலும் ரஷ்யா வலிமை காட்டுகின்றது. நேரடியாக அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போர் வந்தால் அந்த போர் எண்ணிக்கையால் தீர்மானிக்கப்படாது. ஜோக்ரஃபி, உலக ஒப்பந்தங்கள், புரிதல்கள் என்று பல்வேறு விடயங்கள் தாக்கம் செலுத்தும். உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது? யார் முன்னிலை வகிக்கின்றார்கள்? கருத்தை கொமெண்டில் பதிவு செய்யுங்கள். அமெரிக்காவிடம் 11 ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான டிஸ்ட்ராயர்ஸ், சப்மெரின்ஸ் உடைய உலக அளவிலான கடற்படை அமெரிக்காவிடம் இருக்கின்றது. ரஷ்யாவிடம் வெறும் ஒரே ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் மட்டுமே இருந்தாலும் அதற்கான பாலிஸ்டிக் பிளாக் ஷீ ஆர்டிக் மூலமாக ரஷ்யாவும் திறமை காட்டுகின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்கா கடற்படை ரீதியாக உலகளாவிய சக்தி கொண்டாலும் ரஷ்யா 3 மண்டலங்களில் திறமை காட்டுகின்றது. ட்ரோன்கள் மற்றும் ஏஐ தொழில்நுட்பம். அமெரிக்காவிடம் 11,000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இருக்கின்றன. அதில் ராப்டர், ஃப்ரீடேட்டர் போன்றவை மிக முக்கியமானவை. ரஷ்யாவிடம் ஓரியன், லேண்ட்செட் போன்ற ஏஐயில் இயங்குகின்ற ட்ரோன்கள் இருக்கின்றன. உக்ரைன் போரில் தற்பொழுது அதனை ரஷ்யா பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. எதிர்கால போர் முழுமையாக ஏஐ தொழில்நுட்பத்தை சார்ந்திருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. தரையில் இராணுவம் மற்றும் டேங்குகள் என்று பார்க்கின்ற போது அமெரிக்காவுக்கு சுமார் 6,000க்கும் மேற்பட்ட டேங்குகள் இருக்கின்றன. ரஷ்யாவுக்கு 12,000 டேங்குகள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமானது T-14 ஆம்ட்ரா. ரஷ்யா முன்னிலையில் இருக்கின்றது. நவீன தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா மேலோங்கி இருக்கின்றது. பாதுகாப்பு அமைப்பு ரீதியாக அமெரிக்கா பேட்ரியாட், தாட் போன்ற முன்னோடி பாதுகாப்பு முறைமைகளை கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் ரஷ்யாவிடம் S-400, S-500 போன்ற இராணுவ பாதுகாப்பு முறைமைகளில் வல்லமை பெற்று ரஷ்யாவும் திகழ்கின்றது. இரு நாடுகளும் அறிவுசார் மெஷின், அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தில் முன்னிலை வகிக்கின்றன. நண்பர்களை, இரு நாடுகளுக்கும் இடையில் சுமார் 6,000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா என்பன உலகில் மிகவும் முன்னணி அணுசக்தி கொண்ட நாடுகளாகும். அமெரிக்காவிடம் ICBM, சப்மெரின், பம்பர் போன்ற பல்வேறு விதமான நுட்பங்கள் இருந்தாலும் ரஷ்யாவிடம் மிக அற்புதமான ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் இருக்கின்றன. இதனை கொண்டு அமெரிக்காவை ரஷ்யா அச்சுறுத்தி கொண்டுதான் இருக்கின்றது.
விமானப்படை. அமெரிக்காவின் விமானப்படைக்கு அருகில் ரஷ்யா செல்லவே முடியாது. சுமார் 13,000க்கு மேற்பட்ட விமானங்கள் அமெரிக்காவிடம் இருக்கின்றன. விசேடமாக F-22 ராப்டர், F-35 லைட்டிங் II போன்ற மிகவும் ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ் ஜெட்கள் அமெரிக்காவிடம் இருக்கின்றது. ஆனால் ரஷ்யாவிடம் சுமார் 4,100 விமானங்கள் இருக்கின்றன. அதில் சுகோய் 35, சுகோ 57 ஆகியவை மிக முக்கியமானவை. அமெரிக்காவை பொறுத்தவரை எண்ணிக்கையிலும் நவீன தொழில்நுட்பத்திலும் முன்னிலை வகிக்கலாம். ஆனால் ரஷ்யா வேகத்திலும் திறமையிலும் முன்னிலை வகிக்கின்றது.